இரத்த மழை, ஈரானில் திடீரென சிவப்பு நிறமாக மாறிய கடல். ஹார்முஸ் தீவின் கலர் மாறியது எப்படி? சுவாரஸ்யம். ஈரானில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் அங்குள்ள ஹார்முஸ் தீவில் உள்ள கடல் தண்ணீர், கடற்கரை ஆகியவை இரத்த சிவப்பு நிறத்தில் மாறியுள்ளது. இது தொடர்பான வீடியோக்கள் இணையதளங்களில் வெளியாகி வேகமாக பரவி வரும் நிலையில் அதன் பின்னணி குறித்த முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றாக ஈரான் உள்ளது. இதுவும் ஒரு வறண்ட நாடாகும். இங்கு மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை வெயில் கொளுத்து எடுக்கும். அதன் பிறகு நவம்பர் மாதம், ஏப்ரல் மாதம் வரை அவ்வப்போது மழை பெய்யும். மழை என்றால் நம் நாட்டை மாதிரியெல்லாம் பெய்யாது. எப்போவாவது தான் மழை பெய்யும். ஈரானில் 2024ஆம் ஆண்டுக்கான சராசரி மழை அளவு என்பது 23.519 மில்லிமீட்டர் என்ற அளவில்தான் இருந்தது. அதாவது 23 சென்டிமீட்டர் என்று வைத்துக் கொள்ளலாம். தற்போது ஈரானில் சில இடங்களில் மழை பெய்து வருகிறது. ஈரான் தெற்கு பகுதியில் ஷார்மோஸ் தீவு உள்ளது. அங்கு கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக ஹார்முஸ் தீவில் உள்ள கடல் தண்ணீர் மற்றும் கடற்கரை பகுதிகள் திடீரென்று இரத்த சிவப்பு நிறத்தில் மாறியுள்ளன. இது தொடர்பான போட்டோக்கள், வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கடற்கரை சரிவுகளில் இருந்து இரத்த சிவப்பு நிறத்தில் தண்ணீர் வந்து கடலில் கலப்பதும், கடலில் இரத்த சிவப்பு நிறத்தில் அலை அடிப்பதும் தெரிய வந்துள்ளது. இதனை பார்க்கும் பலரும் வீடியோக்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து வருகின்றனர். மேலும் பலருக்கும் கடல் தண்ணீர் மற்றும் கடற்கரை எப்படி இரத்த சிவப்பு நிறத்தில் மாறியது, அதன் பின்னணி என்ன என்பது பற்றி தேடி வருகின்றனர். பலரும் ஈரானில் இரத்த மழை பெய்துள்ளது, இதனால்தான் இரத்த சிவப்பு நிறத்தில் கடல் நீர் மற்றும் கடற்கரை மாறி உள்ளதாக கூறி வருகின்றனர். ஆனால் உண்மை என்னவென்றால் இரத்த மழை எதுவும் அங்கு பெய்யவில்லை. அதன் பின்னணியில் இன்னொரு சுவாரஸ்ய தகவல் உள்ளது. அதாவது ஹார்முஸ் தீவு என்பது அரேபியா வளைகுடாவின் ஹார்முஸ் ஜலசந்தியில் அமைந்துள்ளது. இங்கு தனித்துவமான செம்மண் நிறைந்துள்ளது. இது அங்கு கோலக் என அழைக்கப்படுகிறது. இந்த செம்மண்ணில் இரும்பு சத்து அதிகம் உள்ளது. குறிப்பாக அயன் ஆக்சைடு மற்றும் பிற கனிமங்கள் உள்ளன. இவை மழை நீருடன் கலக்கும்போது இரத்த சிவப்பு நிறத்துடன் மாறுவதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஹார்முஸ் தீவில் உள்ள கடல் இப்படி இரத்த சிவப்பு நிறத்தில் மாறுவது ஒன்றும் புதிதல்ல. இதற்கு முன்பும் பலமுறை இப்படியான நிகழ்வுகள் நடந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த ஹார்முஸ் தீவு ஈரானின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ளது. இது வானவில் தீவு என்றும் அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமானவர்கள் இந்த தீவுக்கு வந்து செல்கின்றனர். இந்த தீவின் நிலப்பரப்பில் இந்த இரத்த சிவப்பு நிற கடல் மட்டுமின்றி மஞ்சள், ஆரஞ்சு உட்பட பிற வண்ண பாறைகள் உள்ளன என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது.